பார்க்கலாம். யமுனா, என்ன யமுனா, எதுக்கு இப்ப இந்த ஹோமம் எல்லாம்? அம்மா, இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நீ மீண்டு வந்திருக்க. சித்த வைத்தியர் அவ்வளவு நம்பிக்கையோட சொல்லிட்டு போனாரு. பண்ணிடுவோம்மா. சரிம்மா. துர்கா, நீ அம்மா கூட இரு. நான் போய் அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிக்கா. ம். வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஒரு இருக்கு. வேண்டுதல் ஒண்ணு, அதான் குடும்பத்தோட கோவிலுக்கு வந்தோம். கடவுளே, ரங்கநாயகி அத்தை எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க? இப்ப அம்மா மட்டும் இவங்களை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். ஐயோ, இவங்க எங்க இங்க வந்தாங்க? யார சொல்ற வெற்றி? உன்னதான் சொன்ன. நீதான் ஏதாவது பேசி பேசி டென்ஷன் ஆக்குறல. அம்மா, அங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? நீங்க பேசிட்டு இருங்க. துர்கா, என் கூட வாயேன். என்னக்கா? சரி, நீ போ. எனக்கு உடம்பு குணமாகணும்னு என் பொண்ணுங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க. வா. என்னாச்சுக்கா? ஏய், ரங்கநாயகி அத்தை கோயிலுக்கு வந்திருக்காங்கடி. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, குடும்பத்தோட வந்திருக்காங்க போல. இப்போ என்னக்கா பண்றது? பேசாம அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஏய், ஹோமம் பண்ண வந்துட்டு எப்படி திரும்ப வீட்டுக்கு போறது? அப்ப வேற என்னதான் பண்ண முடியும்? அதோட அம்மா ரங்கநாயகி அத்தைய பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீ முதல்ல அம்மாவை கூட்டிட்டு அர்ச்சனை தட்டு வாங்க போ. அங்க கடையிலேயே இரு. நான் வர வரைக்கும் இங்க வராத. நான் வெற்றி கிட்ட முதல்ல போய் பேசிட்டு வரேன். சரிக்கா. சரி, வா. சரிம்மா. சரிங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. வரேன். சரிம்மா. அம்மா, நீயும் துர்காவும் போங்க. நான் ஐயர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி. சரி, வாங்க போலாம். வெற்றி, இப்போ என்ன பண்றது? வெற்றி, இங்க வாங்க. அம்மா, நீங்க போய் அர்ச்சனை கூட எல்லாம் வாங்கிட்டு இருங்க. நான் வந்துடுறேன். எங்களை போ சொல்லிட்டு நீ எங்க போற? இல்லம்மா, பூசாரிய பார்த்து இந்த பூஜையை சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு வந்துடுறேம்மா. அதான் அவரே சிறப்பா பண்றேன்னு சொல்லிட்டார்ல. இப்போ நீ வேற போய் சொல்ல போறியா? பூஜா, பூசாரியை பார்த்து பேசணும்னு சொல்றான்ல, நீ எதுக்கு அவனை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க? ரங்கநாயகி, வா, நம்ம போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க. அத்தை, நீங்க போயிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துடுறேன். வெற்றி தனியா எங்க போறான்? ஃபாலோ பண்ணி பாப்போம். யமுனா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஐயோ, அது இருக்கட்டும். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஐயோ, அதை ஏங்க கேக்குறீங்க? எங்க அம்மாவுக்கு மனசே சரியில்லை. வெள்ளி விழா நின்னதுனால எங்க குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க.
அதுக்கு கோயிலுக்கு வந்து ஹோமம் செஞ்சா நல்லதுன்னு சாமியார் சொன்னாங்கன்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்களும் அதே ஹோமம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க வெற்றி, எங்க அம்மா சாக கிடந்து பொழைச்சாங்க இல்லையா, ஆமா. அதனால கால பைரவருக்கு ஹோமம் செஞ்சா யமன் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டாருன்னு சித்த வைத்தியர் சொன்னாரு. ஐயோ, ஆமா, உங்களுக்கு ஹோமம் எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு கோவில் மணி அடிப்பாங்க, அப்ப வாங்கன்னு ஐயர் சொன்னாரு. சுத்தம் போச்சு. என்னாச்சு? ஏங்க, எங்களையும் அதே டைமுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது வெற்றி? எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை ஆக போகுது. நான் வேற மீனாட்சி அம்மா கிட்ட வெள்ளி விழா சிறப்பா நடந்ததுன்னு சொல்லி வச்சிருக்கேன். எங்க அம்மா எப்படா உங்க அம்மாவை பார்த்து வெள்ளி விழா நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்க ஆசையா இருக்காங்க. ஆனா அதை விட பெரிய விஷயம், சக்தியை உங்க அம்மா வீட்டை விட்டு அனுப்புனது இன்னும் எங்க அம்மாவுக்கு தெரியாது. இப்படி ஒரே கோயிலுக்கு 2 பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை யமுனா. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களும் எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருப்பாங்க, ஹோமம் செஞ்சா நல்லதுன்னு தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தோம். இப்ப என்ன பண்றது? ஏங்க, முதல்ல நம்ம ஐயர்கிட்ட பேசி பார்ப்போம். எங்க ஹோமத்தை ஒரு 9 மணிக்கு வச்சுப்போம், உங்க ஹோமத்தை ஒரு 11 மணிக்கு வச்சுப்போம். அப்படின்னு பேசி பார்ப்போமா? நல்ல ஐடியா, வாங்க போலாம். சரி வாங்க. வேற ஆகிட்டே இருக்கு. வாங்க வாங்க. ஆமா, சாயந்தரம் வேற ஒரு பூஜை இருக்கு. சாமி, சாமி, உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். சொல்லுங்க தம்பி. 11 மணிக்கு ஹோமத்தை வச்சுக்கலாம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. எங்க ஹோமத்தை ஒரு 9 மணிக்குள்ள வச்சிட முடியுமா? ஏன், என்னாச்சு தம்பி? தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதுக்காக தான் கேக்குறோம். 9 மணிக்குள்ளே வச்சுக்கலாம்ல சாமி? அப்படிலாம் ஹோமத்தை மாத்தி மாத்திலாம் வைக்க முடியாதுப்பா. உங்க அம்மாவோட நட்சத்திரப்படி நல்ல நேரம் பார்த்து தான் ஹோமத்தை பண்ணணும். 11 மணிக்கு தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்குலாம் நேரத்தை மாத்த முடியாதுப்பா. தினசரி நித்திய பூஜை முடியாம ஹோமத்தை எப்படிப்பா பண்றது? இல்லனா நாளைக்கு வேணா ஹோமத்தை வச்சுக்கலாமா சாமி? இல்லப்பா, உங்க அம்மாவுடைய நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு தான் ஹோமம் பண்ணணும். இந்த நட்சத்திரம், இந்த நல்ல நாள் எல்லாம் அபூர்வமா கூடி வர்றது. ஒரு தடவை தட்டி போச்சுன்னா திரும்ப கூடி வர்றதுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். சாமி, எங்க ஹோமத்தை முன்னாடி வச்சுக்க முடியுமா? இல்லம்மா, உங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்து தான் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு சரியா 11 மணிக்கு உங்க ஹோமத்தை பண்ணியே ஆகணும். சரி, நாங்க வரோமா? நேரத்தை எப்படி மாத்த முடியும்? இப்ப என்ன பண்றது வெற்றி? ஒண்ணுமே புரியலங்க. எங்க அம்மாவுக்கு இன்னும் உடம்பு முழுசா சரியாகலையாம். எந்த அதிர்ச்சி தர விஷயத்தையும் அம்மாக்கு சொல்லக்கூடாதுன்னு வைத்தியர் 100 தடவை சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப உங்க அம்மாவை பார்த்து எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான். எனக்கு அதை நினைச்சதாங்க ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது யோசிங்க வெற்றி. யோசிக்கிறேன் இருங்க. முதல்ல எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் இப்போதைக்கு பாத்துக்காம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இங்க பாருங்க, எங்க அம்மா அர்ச்சனை கூட வாங்க போயிருக்காங்க. நான் இப்ப அவங்க கூட போய் நின்னுக்கிறேன். நீங்க உங்க அம்மா கூட போய் இருங்க. நான் இந்த கேப்ல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? உங்க அம்மா அர்ச்சனை கூட வாங்க போயிருக்காங்களா? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? ஐயோ, எங்க அம்மாவும் அங்கதான் போயிருக்காங்க. ஐயோ, என்னங்க சொல்லிட்டு அப்படியே நிக்கிறீங்க? வாங்க. அம்மா, அர்ச்சனை சாமா அப்புறம் வாங்கிக்கலாமா? வாமா, இங்கே வாங்கிட்டு ஒரு போயிடலாம். நிமிஷம். அம்மா, அங்க அக்கா. இவ்வளவு தூரம் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன? அம்மா வேண்டாம்மா, அப்புறம் வந்து வாங்கிக்கலாமா? வா போலாம். ஏண்டி, இங்கே வாங்கிட்டு போனா என்ன? ஐயோ, சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ விலைய சொல்லுமா? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. 50 ரூபாய். நீ விலைய சொல்லுமா? 50 ரூபாயா? என்னம்மா இவ்வளவு விலை சொல்ற? அவ்வளவுதாம்மா.
ஐயோ, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இது எவ்வளவு விலை சொன்ன? நிச்சயமா பாத்துருவாங்க வெற்றி. நீங்க போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க. நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு போறேன். என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? அங்க போன பாத்துற மாட்டாங்களா? ஐயோ வெற்றி, எங்க அம்மா உங்க அம்மாவை பார்த்தாங்கன்னா சக்தியை வீட்டை விட்டு அனுப்புனது அம்மாக்கு தெரிய வந்துரும். அது எங்க அம்மாவால தாங்க முடியாது. இருங்க, புரியுதுங்க. இப்ப என்னங்க பண்றது? கூட்டிட்டு போ போ போ. அம்மா நான் பாத்துக்கிறேன். நம்ம முதல்ல கிளம்பலாம் வா. கொஞ்சம் வா. உன்னை ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு வைத்தியர் சொன்னார்லமா. கொஞ்ச நேரம் இருந்தா என்னடி ஆயிடுது? முதல்ல கிளம்பலாம் வா. வா அக்கா இதை எடுத்துக்கிற பணம் வந்து தரேன். வா. சரி வந்து தரோம். சரிம்மா. இது நல்லா இருக்கு, வாங்கிக்க. எங்க அம்மா போயிட்டாங்க. நீங்க உங்க அம்மா கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் போங்க போங்க. அம்மா, என்னம்மா எவ்வளவு நேரமா அர்ச்சனை கூட வாங்கிட்டேன். வாங்குறீங்க? இந்த வரேன். ஆமா ரங்கநாயகி, என்னாலே நிக்க முடியல. வா போலாம். இந்த வரேன். டேய் காசு கொடுத்துரு. ஆ, நான் சரிம்மா, மாலை போங்க. வாங்கிட்டு இருக்கேன். டேய், ரூபாய் கொடுத்து வாடா. சொல்லுங்கம்மா. மாலை அந்த எவ்வளவு? அந்த மாலையை அண்ணா, எடுமா. எவ்வளவுண்ணே? இதோ தரேன். அட இந்தாங்கண்ணே, புடிங்கண்ணே. போடா. அம்மா எவ்வளவு? 100 ரூபாப்பா. இந்தாங்க புடிங்க. சரிங்க தம்பி. எப்பா, துர்கா, எங்கடி போயிட்ட நீ? கொஞ்சம் பேசிட்டு சரி வந்து. சரி நம்ம வாங்க போலாம். போலாம். வாங்க. அம்மா நீ போமா, நான் வந்துடுறேன். என்னடி கூட வராம போன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? என்ன அனுப்பிட்டு அப்படி என்னடி பண்ண போற? அது வந்துமா, பூசாரி பூ, குடம், பால், பழம் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. நான் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. ஏமா இவ்வளவு நேரம் கடையில தானே இருந்தோம், அங்கேயே வாங்கிருக்க வேண்டியது தானே? அப்ப மறந்துட்டேம்மா. என்னத்த மறந்துட்டியோ நீ? சரி வாங்க எல்லாரும் போவோம். அம்மா வேண்டாமா, நம்ம உட்கார்ந்திருப்போம். அக்கா போயிட்டு வரட்டும். போயிட்டு வா. நான் போயிட்டு நாங்க வந்துடுறேன். நீ உட்கார்ந்திருப்போம். போமா. சரி போயிட்டு சீக்கிரம் வா. பாத்து போ. மீனாட்சி அம்மா எங்க அம்மாவை பார்க்கல இல்ல? பாக்கல. உங்க அம்மாவும் எங்க அம்மாவை பாக்கலல? பார்க்கலங்க. அம்மாடி. துர்கா, யமுனா வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வாங்கிட்டாளான்னு தெரியலையேடி. மறந்துட்டானா? சரி சரி நான் போய் சொல்லிட்டு வரேன். அம்மா என்னம்மா இவ்ளோ வாங்கிட்டு வரவ அதை மட்டும் வாங்காம வருவாளா? ஒரு அவசர நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் அம்மா மறந்தா கூட என்னம்மா, அதான் நான் இருக்கல. அப்புறம் என்ன? ஓ நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் போறேன் போ. ஐயோ, வரதா இருந்தா வா. அம்மா நில்லு. இந்த ஹோமம் முடியறதுக்குள்ள இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து கூடாது யமுனா. ஆமா வெற்றி. என்னாச்சு? அம்மா என்னங்க தம்பி கோயிலுக்கு வந்திருக்கீங்க? ஆமாமா, சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இன்னைக்கு கோவில்ல ஒரு ஹோமம் பண்றோம், நீங்களும் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. தம்பி ஹோமம் முடியற வரைக்கும் நீங்க எங்க கூடவே தான் இருக்கணும், சரியா? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, அதான் யோசிக்கிறேம்மா. ஆமாமா, நான் கூட சொன்னேன் ஹோமம் முடியற வரைக்கும் கொஞ்சம் கூட இருங்கன்னு. ஆனா வெற்றிக்கு வேற வேலை இருக்கான். அப்படியா? சரி வெற்றி, நீங்க கிளம்புங்க. பாய். போயிட்டு வாங்க. இருங்கடி, எதுக்குடி உடனே தம்பி அனுப்பி வைக்கிறீங்க? அப்படி யாரு ஃப்ரெண்ட்ஸ் தம்பி? கிரியும் தெரியணும் தானே, அவங்களையும் வர சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்தே ஹோமத்தை நடத்தி சாமி கும்பிடுவோம். ஏண்டி துர்கா சொல்ல? ஆமா வெற்றி, நீங்க இருங்க, ஹோமத்தை முடிச்சிட்டு போங்க. இல்லம்மா,
நான் கிரி திடீர்னு கூட எல்லாம் வரலாமா? வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேம்மா. வேற ஃப்ரெண்ட்ஸ் கூடவா? யாரு? அம்மா அது வேற ஃப்ரெண்ட்ஸ்மா. அம்மா இவ்ளோ நேரம் நிப்ப? வெற்றி நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. வரமா? தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி. என்னமோ தெரியல, இன்னைக்கு உங்களை பார்த்ததுல என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கோமத்துக்கு தான் இருக்க முடியாதுங்கிறீங்க. கொஞ்சம் இருங்க, விபூதியாவது வச்சுட்டு போங்க. அம்மா நீங்க என் மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. ஆனா எங்க அம்மா உங்களை பார்த்துட்டா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. யமுனா, நீ வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. நானும் துர்காவும் பிரகாரத்தை சுத்திட்டு வரோம். நானும் வரமா? சரிங்க துர்கா. வா துர்கா போலாம். ஓ என்னங்க இது? என்ன வெற்றி, இப்ப உங்களை பார்த்த மாதிரி உங்க அம்மாவை எங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். எனக்கும் அதை நினைச்சாதாங்க டென்ஷனா இருக்கு. ஏதாவது பண்ணி சமாளிப்போம். சரி சரி நான் போறேன். போங்க. அம்மா நீங்க ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி பிரகாரத்தை சுத்தி வந்துருங்கம்மா. சரிங்க சாமி, இந்தாங்க. கொடுங்க, வாங்கிக்க. நான் ஹோமத்துக்கு ரெடி பண்றேன். சரி, நாம போய் சுத்திட்டு வரலாமா? அம்மா போலாமாமா? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுமா? ஏண்டா எங்களை இங்க இருக்க சொல்லிட்டு நீ போய் சாமி கும்பிட்டு வரியா? என்னம்மா சொல்றீங்க? திருநீரெல்லாம் வச்சிருக்கியாடா? அது ஒண்ணு இல்லம்மா, தோ அந்த தூண்ல இருந்துச்சு, அப்படியே சும்மா வர வழியில வச்சுட்டு வந்தம்மா. இப்பதானே சாமி கும்பிட போயிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடியே ஏன் திருநீர் வச்சுக்கிட்டாங்க? என்ன ரங்கநாயகி, கோயிலுக்கு வந்தாது திருநீர் வச்சுக்கணும்னு தோணுச்சே, விட இத போய் பேசிக்கிட்டு இருக்க. வாங்க நம்ம முதல்ல போய் பிரகாரத்தை சுத்திட்டு வரலாம். சரி வா. பிரகாரத்தை சுத்தணுமாமா? எதுக்குமா? டேய், ஹோமம் பண்றதுக்கு முன்னாடி பிரகாரத்தை சுத்திட்டு வரணுமாண்டா. சரிம்மா, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். என்னடா நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி வா, நம்ம போலாம். இவன் ஆளே சரியில்லை, ஏன் நம்ம கூடவே இருக்க மாட்டேங்கிறான்? எதுக்குனாலும் நீங்க போங்கன்னு சொல்றான். ஏதோ தப்பா இருக்கே, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அத்தை, நீங்க போயிட்டு இருங்க, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, சீக்கிரமா வந்துரு. வெற்றி என்னமோ திருட்டுத்தனம் பண்றான், இன்னைக்கு அதை விட்டுறக்கூடாது. யார் கூட பேசுறான்? ஒருவேளை சக்தியை வர சொல்லிருப்பானோ? அதுக்கு தான் அப்படி ஓடி வந்தியா நீ? ஃப்ராடு, உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, அத்தை, இங்க வாங்க வாங்க அத்தை. என்ன பூஜா, என்ன? அத்தை, வெற்றி நம்ம கூட வராம பூசாரிய பார்க்க போறான்னு சொன்னான்ல, எதுக்குன்னு தெரியுமா? அது சக்தி கூட பேசுறதுக்கு தான். சக்தி கூட பேசிட்டு இருக்கானா? வெற்றி அந்த மாதிரி பண்ண மாட்டான். அத்தை, நான் இப்பதான் பார்த்தேன், அவன் சக்தி கூட தான் பேசிட்டு இருக்கான். நீங்க தான் இன்னும் அவனை நம்பிட்டு இருக்கீங்க. பூஜா, சும்மா வெற்றி விஷயத்துல நீ தேவையில்லாம தலையிட்டு இருக்க. அத்தை, நீங்க அவ்வளவு சொல்லியும் வெற்றி இப்படி பண்றானா என்னத்த அர்த்தம்? நீங்க முதல்ல வாங்கல, வரீங்களா இல்லையா? வெற்றி மட்டும் நீ சொன்ன மாதிரி அந்த சக்தி கூட பேசிட்டு இருந்தான். வாங்க வாங்க அத்தை, வந்து நீங்களே பாருங்க. அங்க பாருங்க அத்தை. பாருங்க அத்தை, நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அங்க பாருங்க பேசிட்டு இருக்கான். இந்த ஹோமம் பண்றதுக்கு காரணமே அந்த சக்தி தான். இவன் என்னடான்னா அந்த சக்தி கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கான். என்னத்த இதெல்லாம்? வெற்றி,
இவளா? ஏய், இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? ஏய் வெற்றி, இவ்வளவு எதுக்கு இங்க வர சொன்ன? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஆ? நான் எதுக்கு வர சொல்ல போறேன்? இவளா வந்திருக்கா? இவதான் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. ஏமி பாபா இது? உங்க கூட பேசினா தப்பா? ஏன் இவங்க என்ன திட்டுறாங்க? ஏய், நீ நடிக்க வந்தல்ல, அப்பத்துல இருந்து எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. மறுபடியும் எதுக்கு நீ வந்த? என்னத்த இப்படி திட்டுறீங்க? இது கோவில், பொது இடம். யார் வேணா சாமி கும்பிட வரலாம். சொல்லுங்க மாவா. இவகிட்ட என்னடா பேச்சு? வா, பூஜா குடு. வாங்க. ஓம் த்ரியம்பகம் யதாமஹே சுகந்திம் புத்திவர்தனம் உர்மாருணிகமந்தனா